ஆதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கூட்டணி வச்சதாக இருக்கட்டும். நல்லா இந்த பிரச்சனை வந்து ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனையா இருக்கு. பிஜேபியை பற்றி பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. திமுக பற்றி பேசினதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா லாட்ரி மார்ட்டின் மேலே வந்து அதனால நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? திமுகவை கடுமையாக எதிர்ப்பது. நீ பிஜேபி அண்ணாமலை எல்லாம் எதுக்கு வந்து நீங்க வந்து தேவையில்லாம பேசுற? நான் என்ன கேட்குறேன், எங்க அப்பா பணத்தை தப்பா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாருல்ல, எங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா கண்டிச்சவர் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ராம் மாதவ் முன்னாடி வந்து அவர் பிஜேபியில் சேர்ந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது. இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், தாவேகானுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து வெறும் பித்தலாட்டம். மோடி அமித்ஷா மேலே இவங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லை, பிஜேபி மத்திய தலைமை மேலே எந்த விமர்சனமும் இல்லை. விஜய் வந்து மோடிஜின்னு பேரத்தான் சொன்னாரே தவிர என்ன பாசிசம்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். மார்ட்டின் அவர்களுடைய பையன், குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவினுடைய மைத்துனரான சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நல்லதுக்காக பாடுபட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை வந்து ஆதவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய பணத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கூட்டணி வச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்காரு. திடீர்னு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவதற்கான காரணம் என்ன? நல்லா இந்த பிரச்சனை வந்து ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனையா இருக்கு. அந்த தாவேகா பொதுக்குழுல வந்து விஜய் வந்து ஆவேசமாக பேசினதாக இருக்கட்டும், மற்றவங்க ஆவேசமாக பேசினதாக இருக்கட்டும், குடும்ப அரசியல் மன்னராட்சி நடக்கிறது அப்படின்னு தான் வந்து பேசினாங்க. ஆனால் பக்கத்திலே ஒரு பட்டத்தை இளவரசரை வைத்துவிட்டு பேசியிருக்கிறாங்க. விஜயே ஒரு இளவரசர் தான். இப்போ லாட்ரி மார்ட்டின் என்ற மாபெரும் லாட்ரி சக்கரவர்த்தியினுடைய ஒரு பட்டத்து இளவரசராக தான் ஆதவ் அர்ஜுன் வந்து வாராரு. ஆதவ் அர்ஜுன் யாருன்னு நமக்கு வந்து தினமலரில் செய்தி வர்ற வரைக்கும் நமக்கு முன்னாடி வந்து தெரியாது. விசிகாவில் சேர்ந்த போது கூட அப்படி தெரியாது. அவர் விசிகாவில் வந்து கான்ட்ராவர்சி நிறைய வந்து செய்திகள் அடிபட்ட பிறகு தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியும். இப்போது மார்ட்டினுடைய பையன் வந்து அண்ணாமலையை வந்து இவர் வந்து திட்டி பேசிட்டாரு, விமர்சித்து பேசிட்டாரு, அப்பா பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாரு, நான் வந்து நற்பெயரை வந்து கெடுத்தா வந்து வழக்கு போடுவேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்போது திமுகவையோ முதலமைச்சர் ஸ்டாலினையோ இவங்களெல்லாம் பற்றி பேசினது அவருக்கு பிரச்சனை இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? பிஜேபியை பற்றி பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இப்போ விஜய் வந்து நீங்கள் கட்சியை ஆரம்பித்து இது வரைக்கும் 5 ஈவெண்ட் நடத்தியிருக்கிறாரு, 5 ஷூட்டிங் போயிருக்கிறாரு. இந்த 5 ஷூட்டிங்லேயும் அவர் வந்து பிஜேபியை குறிப்பாக விமர்சிக்கவில்லை. அல்லது அவர் ட்வீட்டில் போட்ட தீர்மானம் பட்ஜெட்டுக்கு வந்து பட்ஜெட்டை வந்து அதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, வரவேற்கிறேன், இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, நல்ல விஷயம், ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யலையே, ஏமாற்றமாக இருக்கிறது, இப்படி தான் அந்த வார்த்தை இருக்குதே தவிர இதற்காக ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிறேன், என்டிஏ அரசை கண்டிக்கிறேன்ற வார்த்தையே வந்து இல்லை. அப்போ அந்த 5 ஷூட்டிங்லையுமே அவர் வந்து பிஜேபியை, கொள்கை எதிரி பிஜேபியை கண்டித்து எங்கேயுமே பேசவே இல்லை. விகடனுடைய அந்த கார்ட்டூன் வெளிவந்த பிறகு விகடனுடைய சைட் வந்து முடக்கப்படுகிறது சில மணி நேரங்களில், அண்ணாமலை ட்வீட்டு போட்ட பிறகு. அப்போ கூட அவர் என்ன அறிக்கை வெளியிடுறாரு, இந்த மாதிரியான செயல்களை வந்து மத்திய அரசு, மாநில அரசு யார் செய்தாலும் நாங்கள் வந்து கண்டிப்போம். பிளாக் பண்ணது ஒன்றிய அரசு, பிஜேபி, அண்ணாமலை, எல்முருகன் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க, இதை கண்டிக்க தொப்பு இல்லை. அப்போ அவங்க விஜயோட ஸ்டாண்ட் வந்து பிஜேபியை வந்து ஒரு பேரளவுக்கு வந்து அதை எதிர்க்க வேண்டுமே தவிர உளமாற ஆழமாக உள்ளே போய் வந்து எதிர்க்கக்கூடாது. இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து அண்ணாமலையை வந்து பேசுனதுக்கு காரணம் வந்து விஜய் வந்து ஹீரோயினோட இடுப்பை கிள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேசுகிறாரு. அதை வந்து கண்டித்து நம்ம தளபதி விஜய் முன்னாடி வந்து ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். அதனால் திமுக பற்றி பேசுனதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா லாட்ரி மார்ட்டின் மேலே வந்து நிறைய இடி வழக்குகள் வந்து நிலுவையில் வந்து இருக்குது. அந்த இடி வழக்குகள் வந்து எப்போ வேணாலும் வேகம் எடுக்கலாம், அல்ல வேகம் எடுக்காமல் போகலாம். எப்படி வந்து அங்கே சிவசேனாவுக்கும் அஜித் பவாருக்கும் வந்து மகாராஷ்டிராவில் நடந்துக்குதோ, பல இடங்களில் வந்து இவங்க வந்து ஈடினால் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி வைத்திருக்கிறார்களோ, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் லாட்ரி மார்ட்டின் வந்து இருக்கிறார். இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் அவருடைய தொழில் வந்து இருக்குது. ஒரு மிகப்பெரிய பில்லியனர்.
இப்போ திமுகவுக்கே 500 கோடி கொடுத்துருக்கிறாருன்னா மற்ற கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு, கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். அதனால் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? திமுகவை கடுமையாக எதிர்ப்பது. நீ பிஜேபி அண்ணாமலையெல்லாம் எதுக்கு வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு ஒரு அன்பாக வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், எங்கள் அப்பா பணத்தை தப்பாக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாருல்ல, எங்கள் அப்பா பணம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ அப்பா எதுக்கு பணம் கொடுக்குறாரு? அப்பா பணம் கொடுக்கறதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ மட்டும் அவர் என்னங்க வந்து தெருவோரத்தில் வந்து புரோட்டா கடை வச்சா பிழைச்சிட்டு இருக்காரு. இப்போவும் அவர் லாட்ரி மார்ட்டின் பணத்தில் தான் அவர் வீடு வந்து போயஸ் கார்டனில் தானே இருக்குது. போயஸ் கார்டனில் வந்து நீங்களும் நானும் வந்து தெருவுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துருப்போமா? அங்கே வந்து யார் வாழ முடியும்? ஜெயலலிதா, சசிகலா, ரஜினி இவங்க தான் வந்து வாழ முடியும். அவங்களுக்கு நிகராக வந்து ஆதவர்ஜுனா வந்து வாழ்கிறாரு. ஒரு ஸ்விம்மிங் கோச்சுக்கு வந்து இவ்வளவு பல்லாயிரம் கோடிகள் சொத்துக்கள் எப்படி வந்தது? எப்படி வந்து அவர் பல விசிகாவில் இருக்கும்போது சரி, இப்போ தாவேக்காவுக்கும் சரி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு வந்து தெரியலை. அப்போ இவ்வளவு பெரும் பில்லியனராக பணக்காரராக அவருக்கு எப்படி பணம் வந்தது? கண்டிப்பாக லாட்ரி மார்ட்டின் பணம் தான் வந்து வந்திருக்குது. அப்போ லாட்ரி மார்ட்டினுக்கு வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. எல்லோரோடையும் வந்து நம்ம சுமூகமான உறவு இருக்கணும், திமுகவுடைய ஒரு உறவு இருக்கணும். முதல் கண்டிஷன் வந்து பிஜேபி, அவங்கள்ட்ட தான் எல்லா பவரும் இருக்குது. இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐன்னு அவங்க தான் நம்பர் 1. அதன் பிறகு மற்ற கட்சிகள். இப்போ அவங்களுடைய மனைவி வந்து ஐஜேகே கட்சி, பாரிவேந்தரோட ஐஜேகே கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆதவர்ஜுனா கண்டித்தவர் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் பிஜேபியினுடைய தேசிய செயலாளர் ராம் மாதவ் முன்னாடி வந்து அவர் பிஜேபியில் சேர்ந்த ஒரு ஃபோட்டோவே இருக்குது. அப்புறம் இன்னொரு பையன் வந்து தமிழர் விடியல் கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாப்புல. இப்படி அவங்க முழு குடும்பமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கணக்கோடு தான் வந்து இருக்குது. இப்போ இந்த கணக்கில் வந்து பிஜேபியை குறை சொன்னால் அவங்க மொத்த தொழிலும் வந்து பாதிக்கப்படும். கேஸு வழக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து இல்லை, அவர் அப்படி பேசினாலும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு பிஜேபியினுடைய குட் புக்கில் இடம்பெறுவதற்காக தான் இந்த கண்டன அறிக்கை. இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், தாவேக்காவினுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது வந்து வெறும் பித்தலாட்டம். அடுத்தது லாட்ரி மார்ட்டின் வந்து எந்த வாரிசு, மன்னராட்சி, குடும்பாட்சி இதெல்லாம் வந்து எதிராக பேசுகிறாரோ அவரே ஒரு பட்டத்து இளவரசர் தான். அவரே மாமனாருடைய லாட்ரி பணத்தை தான் கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு வந்து அரசியலில் தொழில் பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா வேற ஒரு கட்சியில் இருக்காரு. இப்போ சார்லஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு பொழுது ஆதவர்ஜுனா வேற கட்சி அவர் ஒரு விமர்சிக்கிறாருன்னா இது வந்து அவருக்கு தெரியலையா? பிஜேபி வந்து கோச்சிப்பாங்கன்ற அடிப்படையில் இதெல்லாம் சொல்றாரு அவர்? இல்லை, ஆதவர்ஜுனா வெறும் கட்சியில் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாருல்ல. அவருக்கு எவ்வளோ வருமானம் வருது, என்ன தொழில் பண்ணுறாரு, இதெல்லாம் நமக்கு வந்து உள்கணக்கு வந்து தெரியாது. கண்டிப்பாக ஏதோ தொழில். ஆனால் அவர் பயப்படாம பிஜேபி எதிர்க்கிறார் இல்லையா? எதிர்த்து பேசிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ அதுதாங்க, தாவேகாவினுடைய தலைவர் விஜய், புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் பிஜேபியை எந்த அளவில் எதிர்க்கிறாங்களோ அதுக்கு கம்மியாக தான் அவர் எதிர்க்கணும். இவர் அந்த ஸ்வரத்தை கொஞ்சம் மீறி வந்து அவசரமாக எதிர்த்து வந்து பேசிட்டார். அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ இவர் பிஜேபியை எதிர்ப்பது அப்படின்றதாவது ஆதவர்ஜுனா வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து பல விஷயங்களை பிளான் பண்ணி பக்காவாக ஒரு கால்குலேட்டிவாக இருக்கிறாரு. ஆனால் மேடையில் வரும்போது அவர் அறியாமல் வந்து உளறுதல் என்பது வருது. அது வார்த்தையிலையும் வருது, மொழியிலையும் வருது, விஷயத்துலையும் வருது. தமிழ் சரியாக பேச தெரில, உட்டு கட்டமைப்புன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வந்திருக்கோம். அண்ணாமலை வந்து திட்டும்போது 2 படி எக்ஸ்ட்ராவாக போட்டு வந்து திட்டாரு. இது விஜய்க்கே கூட பிடிக்காமல் வந்து போயிருக்கலாம். விஜய் தனியாக கூட கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம். என்னுடைய கேள்வி, இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பணத்தை கட் பண்ண வேண்டியது தானே? அப்போ அங்கே பணத்தால் அந்த குடும்பம் வந்து இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தொழிலுக்கு பாதிப்பு வரக்கூடாது பிஜேபினால் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட ஒரு எஸ்ஆர் உங்கள் பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆஜர் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவே சொல்லியிருக்காரு, இப்போ எங்கள் மாமனாரோட பிஸ்னஸ்ல எனக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது, நான் அதுலேருந்து வெளியிலேயே வந்துட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருடைய மாத வருமானம் என்ன, அவருடைய வீடு என்ன, சொத்து என்ன, இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லுங்கள். இப்போ திமுக எல்லா கட்சிக்காரரும் எல்லா அரசியல்வாதிக்கும் பொருந்தும் இல்லையா இந்த வாதம்? இல்லையே, நாங்கள் சுத்தமானவங்க, புதுசானவங்க, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க, எல்லா கட்சிகளும் ஊழல், நாங்கள் யோக்கியன்னு நீ தானே பேசுகிற. இப்போ நீ பேசுனேன்னா உன்னுடைய இதை நீ முதல்ல முன்வை, மக்கள் மத்தியில் வந்து முன்வை, ஒரு வித்தியாசமான கட்சியாக நடந்துக்கோ. கட்சி தலைவர்கள் விஜய் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோ கோடி சொத்து இருக்குது எல்லாம் முன்னாடி வைங்க. இப்போ திமுக ஊழல்ன்றீங்கல்ல, இப்போ நீங்கள் ஊழல் இல்லை ஒரு முன்மாதிரியாக நடந்துக்குங்க. இப்போ பிஜேபி சொல்லணும் இல்லையா, பார்ட்டி வித் த டிஃபரன்ஸ், அப்படி வந்து நடந்துக்குங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஏமாத்து. லாட்ரி மார்ட்டினுக்கும் இவருக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு இவர் சொல்கிறதே வந்து ஏமாற்று தானே தவிர. இப்போ பிஜேபி எதிர்க்கிறதும் ஒரு போலியான எதிர்ப்பாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. அதாவது ஆதவர்ஜுனா எனக்கு எக்ஸ்ட்ராவாக பேசிட்டாருங்க.
விஜய் வந்து சுட்டு போட்டால் கூட அவர் பிஜேபி எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. ரெண்டாவது அவர் திரும்ப திரும்ப திமுகவை குறிவைப்பதற்கு காரணம் திமுக வந்து ஊழல் செய்கிறது மன்னராட்சி என்று சொல்வதன் மூலமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த நரேட்டிவை செட் பண்ணி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதன் மூலம் வந்து கொண்டு போகிற இது பிஜேபிக்கும் பிடிக்கும். பிஜேபி இந்த நரேட்டிவ் வந்து விரும்புது. ஆனால் என்ன பிரச்சனைனா பிஜேபின்னு என்டிஏ கூட்டணி வந்து போகும்போது விஜய் வந்து ஒரு தனி குறுக்க வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்றத அவங்களுக்கு பிரச்சனையே தவிர திமுக திட்டுறது அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனால் விஜயே வந்து பிஜேபியை திட்டாத போது ஆதவர்ஜுனா திட்டாரு அப்படின்றது ஒரு அம்சம். அது லாட்ரி குடும்பத்துக்கு வந்து பிடிக்கலை அப்படின்றது ஒரு ரெண்டாவது விஷயம். அதனால் அவங்க வந்து ஓப்பன் ஃபாரத்தில் வந்து இல்லை நாங்கள் பிஜேபி பக்கம் தான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் ஆதவர்ஜுனா கூட விமர்சித்தது வந்து அண்ணாமலை தானே, மோடி அவர்கள் எங்கேயும் விமர்சிக்கல. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த கூட்டத்திலே அவர் சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்து மோடிக்கு விசுவாசமா இருக்கீங்க, ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா? அப்போது அண்ணாமலை விமர்சிக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதா இந்த மாற்றையோடைய குடும்பம்? நல்ல குட் பாயிண்ட். அப்போ வந்து மோடி அமித்ஷா மேலே இவங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லை, பிஜேபி மத்திய தலைமை மேலே எந்த விமர்சனமும் இல்லை. எப்படி எடப்பாடி போன தேர்தலில் வந்து மோடி அமித்ஷா மத்திய பிஜேபி நாடாளுமன்றம் எதை பற்றியும் விமர்சனம் பண்ணலை. திரும்ப திரும்ப நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், தமிழர் மக்களுக்கு உரிமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் குரல் கொடுத்தாங்களே தவிர எந்த இடத்துலையும் மோடியை வந்து விமர்சிக்கலை. இப்போ விஜயும் ஆதவர்ஜுனா அதை தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து மோடிஜின்னு பேரை தான் சொன்னாரே தவிர என்ன ஃபாசிசம், இது பாயாசத்தை இவ்வளோ தீவிரமாக எதுக்குறீங்க, அதுவே வந்து குத்துமதிப்பாக சொல்கிறீங்க. பாசிசம்னா என்ன, பிளவுவாத அரசியல் அப்படின்றது ரொம்ப ஓப்பனாக இல்லை, அது என்னன்னு சொல்லணும். இல்லை, மக்களை பிளவுபடுத்துறது என்ன, எங்கே பிளவுபடுத்தியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, என்ன கலவரம் பண்ணியிருக்காங்க, இந்த 10 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கு, ராமர் கோயில் கட்டி திறக்கப்பட்ட போது எவ்வளோ கலவரம் நடந்திருக்கு, சர்ச்சில் போய் காவி கொடி ஏற்றுறான், மசூதியில் காவி கொடி ஏற்றுறான், மும்பை மீரா ரோட்டில் வந்து கலவரம் நடக்குது. அதன் பிறகு வந்து எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் வந்து பிரதமர் வெளிப்படையாகவே அதை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் வந்து சிஏஏ வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டிகிள் 370 வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்படி வந்து வகுப்போவாத, அப்புறம் வந்து கௌரி லங்கேஷ், பன்சாரே, கல்பர்கி இவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஷான்கே சுவாமி வந்து சிறையில் இருக்கும்போது ஒரு ஸ்டா கூட கொடுக்காம வந்து அவரை வந்து கொட்டடியிலே வைத்து கொலை செய்திருக்கிறார்கள். இவ்வளவு கொடூரமா முஸ்லீம்கள் வீடு புல்டோசர் வைத்து போய் இடிக்கப்படுகிறது. இப்படி குறிப்பான ஒரு பிரச்சனையை சொல்லி கண்டிச்சிருக்கிறாரா? இப்போ மோடி கூட நாக்பூர் வந்த போது தேவாந்திர ஃபட்னாவிஸ், அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவுரங்கசீப் கல்லறை பிரச்சனை வரும்போது நாக்பூரில் கலவரம் நடக்குது. அப்போ என்ன சொன்னார், கலவரம் பண்ணக்கூடியவங்க வீட்டுக்கெல்லாம் புல்டோசர் வரும் அப்படி ஓப்பனாக பேசுகிறாருங்க. எந்த நாட்டில் நடக்கும், எந்த ஜனநாயக நாட்டில் நடக்கும்? அப்போ முஸ்லீம்கள் வீட்டை புல்டோசர் வச்சு இடிப்பேன் அப்படின்னு சொல்லி இடிச்சிருக்கிறாங்க பல வீடுகளை. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அது வந்து கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, நாங்கள் பிளவுவாதத்தை எதிர்க்கிறோம். நீங்கள் மாநாட்டு உரை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று சொல்லுவார், இந்த சிறுபான்மை பெரும்பான்மை இந்த பிரிவினையே வந்து சொல்கிறதே தவறு அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்தியாவில் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு கொண்டு வந்தது யார்? பிஜேபி தானே, வேற எந்த கட்சி கொண்டு வந்துச்சு? இப்போ கொலகாரனையும் வந்து கொலை செய்யப்படுவோன்னு ஒன்றா பார்ப்பியா? இதுதான் விஜயனுடைய புரிதல் அரசியல். அதனால் ஆதவர்ஜுனா வந்து மோடியை வந்து பாராட்டி விட்டு அண்ணாமலையை மட்டும் திட்டிருக்கிறாரு. ஆனால் மோடியின் சீடரான அண்ணாமலையை கூட திட்டக்கூடாது அப்படின்றதான் மார்ட்டின் குடும்பத்தினுடைய கோரிக்கை. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பதில் சொன்னமைக்கு மிக நன்றி சார். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.